அனைவருக்கும் உயராய்வு வேல் அலைவரிசையின் அன்பு வணக்கம். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவிர் போதுமினோ நேரிழையீர் சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வ சிறுமீர்கால் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏறார்ந்த கன்னி யசோத இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல்முகத்தான் நாராயணனே நமக்கு பறை தருவான் பாரோர் புகழ படிந்தேல் ஓர் எம்பாவாய். பெருமை நிறைந்த மாதமாக மார்கழி மாதம் கருதப்படுகிறது. மாதங்களில் அவள் மார்கழி. நினைத்தாலே மனம் மகிழ்ச்சியை ஏற்படுத்துகிறது. பெண்கள் விரும்பும் மாதம் மார்கழி மாதம். இம்மாதத்தில் பெண்கள் விடியற்காலில் எழுந்து மாக்கோலம் போடும் பழக்கம் இன்றளவும் இருக்கிறது. ஆகவே இது குறித்து ஓர் அரங்கம் நடத்த வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. ஆகவே இவ்வரங்கம் மார்கழியோடு ஆண்டாளின் பாசுரங்களில் வெளிப்படும் தமிழ் சுவையையும் இணைத்து மாணவர்களுக்காக இவ்வரங்கம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இன்றைய நம்முடைய வெள்ளி அரங்கம் மார்கழி அரங்கமாகும். இவ்வரங்கத்திலே மார்கழி மாதமும் பாவை நோன்பும் என்ற தலைப்பில் நம்மிடையே பேச இருப்பவர் முனைவர் ஆ. பாரதிராணி, உதவி பேராசிரியர், தமிழ் உயராய்வு மையம், அழகப்பா அரசு கலைக்கல்லூரி, காரைக்குடி. அவருக்கு நம் அலைவரிசையின் சார்பாக வணக்கத்தையும் நன்றியையும் உரித்தாக்குவோம். இவ்வரங்கம் மாணவர்கள் ஆண்டாள் பாசுரங்களில் உள்ள தமிழ்ச்சுவையை உணர வேண்டும் என்பதை நோக்கமாக கொண்டு நிகழ்த்தப்படுகிறது. ஆன்றோர்கள், சான்றோர்கள், மாணவர்கள், பயனர்கள் அனைவருக்கும் மகிழ்வான வணக்கம். வாருங்கள் உலகத்தமிழ் மாணவர்களே, பெருமை மிகு மார்கழி மாதத்தின் சிறப்புகளை உணருங்கள். ஆண்டாள் பாசுரங்களில் உள்ள தமிழ்ச்சுவையை அறியுங்கள். உலகலாம் கொண்டு செல்லுங்கள். நாம் அனைவரும் தமிழால் இணையலாம். மாற்றம் என்பதே மாறாதது. உங்களின் நான் முனைவர் சே. அஜிதா, துறை தலைவர், தமிழ்துறை, அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, நாகப்பட்டினம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர் போதுமினோ நெரிழையீர் சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வ சிறுமீர்கால் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏறார்ந்த கன்னி யசோதை இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல்முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ படிந்தேலோர் எம்பாவாய். மார்கழி மாதம் முழுவதும் கடைபிடிக்கும் விரதத்தின் ஒரு பகுதியாக ஆண்டாள் எழுதிய திருப்பாவையின் முதல் பாசுரம் இந்த மார்கழி திங்கள் ஆகும். ஆண்டாள் 7ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த வைணவ ஆழ்வார்களுள் ஒருவர். வைணவம் போற்றும் பன்னிரு ஆழ்வார்களில் இவர் ஒருவரே பெண்ணாவர். ஆண்டாள் திருப்பாவை, நாச்சியார் திருமொழி என்னும் 2 பாடல் தொகுதிகளை இயற்றியுள்ளார். வைணவ சமய நூல்கள் கூறும் இவரது வரலாறு இறைவனின் மீது இவர் கொண்டிருந்த காதலை நமக்கு எடுத்துரைக்கிறது. மேலும் ஆண்டாள் பூமி பிராட்டியின் அவதாரமாக இருக்கின்றார். இந்த அருமையான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கும் நாகப்பட்டினம் அரசு கலைக்கல்லூரி தமிழ் உயர் ஆய்வுத்துறை தலைவர் முனைவர் அஜிதா அவர்கள் மற்றும் வேளாண் கட்டளையின் சார்பில் அனைவரையும் இந்த ஆண்டாள் பாசுர அரங்கத்திற்கு வருக வருக என வரவேற்கிறோம். வாருங்கள் உறவுகளே, காணொலிக்குள் செல்வோம். நான் உங்கள் அமிழ்தினி. நன்றி, வணக்கம். உயராய்வு வேல் அலைவரிசையின் இன்றைய வெள்ளி அரங்கத்தில் நம்மிடையே உரையாற்ற இருப்பவர் காரைக்குடி அழகப்பா அரசு கலைக்கல்லூரி தமிழ் உயராய்வு மையத்தின் உதவி பேராசிரியர் முனைவர் அ. பாரதிராணி அவர்கள். இன்றைய தலைப்பு மார்கழி மாதமும் பாவை நோன்பும் என்ற தலைப்பில் அம்மா அவர்கள் நம்மிடையே உரையாற்ற உள்ளார்கள். அம்மா அவர்கள் ஆய்வு மாணவர்களின் நெறியாளர். கல்வி பணியில் 21 ஆண்டுகளை கடந்தவர். பட்டிமன்றம், வழக்காடு மன்றம், ஆன்மீக சொற்பொழிவு, தன்னம்பிக்கை பொழிவு என பல்வேறு சொற்பொழிவுகளை ஆற்றி வருகிறார். மரபு மற்றும் புதுக்கவிதை எழுதி வருகின்றார். நல் விதை தமிழர் அடையாளங்கள் என்ற மரபு கவிதை நூல் வெளியிட்டுள்ளார். மஞ்சரி என்ற புதுக்கவிதை நூலும் வெளியிட்டுள்ளார்.
15 ஆய்வுக் கட்டுரைகளை சமர்ப்பித்துள்ளார். டெல்லி தமிழ் அமைப்பில் கவியரங்கம் பாடி வந்துள்ளார். இலங்கையில் பட்டிமன்றம் நிகழ்த்தியுள்ளார். தமிழ் அமைப்பின் வழி பல்வேறு நிகழ்வுகளை நடத்தி வருகின்றார். 15க்கும் மேற்பட்ட விருதுகளை பெற்றுள்ள காரைக்குடி அழகப்பா அரசு கலைக்கல்லூரியின் உதவி பேராசிரியர் முனைவர் பாரதிராணி அவர்களின் மார்கழி மாதமும் பாவை நோன்பும் என்ற உரையை கேட்டு மகிழ்வோம். வாருங்கள் தோழமைகளே. அன்னை தமிழே, உன்னை பணிந்தேன், என்னை உயர்த்திடு என் தமிழ் தாயே. தமிழன்னைக்கு என் தழை தாழ்ந்த வணக்கம். வேல் அறக்கட்டளையின் சார்பாக சிறப்பானதொரு பொறுமையினை ஒவ்வொரு வாரமும் முன்னெடுத்து அழகிய காணொளியாக்கி அதை உலகறிய செய்து கொண்டிருக்கக்கூடிய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பேராசிரியர், இணை பேராசிரியர் தோழமை அஜிதா அம்மையார் அவர்களுக்கு எனது வணக்கத்தை உரித்தாக்கி மகிழ்கின்றேன். வெற்றியும் தோல்வியும் வீரனுக்கு அறிகுறி என்பார்கள். ஆனால் எப்பொழுதுமே வெற்றி முழக்கத்தையே தன்னுடைய கைகளில் வைத்திருப்பவர் அஜிதா அம்மையார் அவர்கள். என் கடன் பணி செய்து கிடப்பதே என்ற நாவுக்கரசரினுடைய நற்சொல்லை தன்னுடைய வாழ்வியல் ஆதாரமாக்கி சிறப்பானதொரு செயல்பாடாக ஒவ்வொரு நாளிலுமே ஒவ்வொரு புதுமையான ஒரு காணொளியை இந்த உலகறிய செய்து கொண்டிருக்கக்கூடிய அஜிதா அம்மையாரை எவ்வளவு பாராட்டினாலும் தகும். பாடங்களோடு நின்று விடாமல் பல்வேறு கருத்துக்களை உலக மக்களும் மாணவர்களும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தேடி தேடி பல நிலைகளை ஆய்ந்து தன்னுடைய பணிகளை செம்மையுற செய்து கொண்டிருப்பவர் அம்மையார் அவர்கள். அவர்களுக்கு எனது வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் மீண்டும் உரித்தாக்கி மகிழ்கின்றேன். தமிழ் என்றாலே இனிமை. அதனால்தான் பாரதிதாசன் தமிழுக்கு அமுதென்று பேர் என்றார். தமிழ் 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 என்று சொல்லும் பொழுது, விரைவாக சொல்லும் பொழுது அது அமிழ்து 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 என்ற ஒரு குவியலை நமக்கு தருகின்றது. அமிழ்து என்றாலும் இனிமைதான், தமிழ் என்றாலும் இனிமைதான் என்ற இரண்டு சிந்தனைகளையும் உள்ளடக்கி தருவதுதான் இந்த தமிழினுடைய சிறப்பு. இந்த தமிழ் எல்லா புலவர்களாலும் சங்ககாலம் தொட்டு இன்றைய காலம் வரை அனைத்து புலவர்களும் கவிஞர்களாலும் சிறப்பானதொரு முறையில் கையாளப்படுகின்றது. செந்தமிழ் நாடெனும் போதினிலே இன்பத் தேன் வந்து பாயுது காதினிலே என்ற பாரதியின் கூற்று செந்தமிழ் நாடு என்பதை மட்டும் மையமிட்டு அவர் குறிப்பிடவில்லை, செந்தமிழினையும் குறிப்பாக அங்கே முன்வைத்து செல்கின்றார். அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாட்டில் இந்த மார்கழி மாதத்தில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி கொள்கின்றேன். மார்கழி என்றாலே மனதில் குளுமை ஏற்பட்டுவிடும். ஒவ்வொரு மாதங்களுக்கும் ஒவ்வொரு சிறப்பு உண்டு. அதிலும் மார்கழி மாதம் என்று எடுத்துக்கொண்டால் ஒரு தனித்துவமான சிறப்பினை அங்கு நாம் காண முடிகின்றது. இந்த மார்கழி மாதம் என்று எடுத்துக்கொண்டாலே மாணிக்க வாசகரும் ஆண்டாளும் கண்முன் நிழலாடி செல்வார்கள். ஆலயங்கள் எல்லாம் அதிகாலை நேரத்திலேயே மூல முதல்வனை வணங்கி அனைத்து தெய்வங்களையும் பரிவார தெய்வங்களுடன் அவர்களுக்கும் வணக்கம் செலுத்தி அந்த மார்கழி மாதத்தினுடைய சிறப்பினை பல நிலைகளில் ஓதுவார்கள், ஓதக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். முக்கியமாக திருப்பாவையும் திருவெம்பாவையும் நிச்சயமாக மார்கழி மாதத்தில் பாடப்படக்கூடிய ஒரு பாசுரங்களாக நம் கண்முன் நிழலாடுகின்றன. யார் அந்த ஆண்டாள்? வைணவ குலக்கொடியாய் போற்றப்படுபவள் ஆண்டாள். பெரியாழ்வாரால்
திருத்துழாய் செடியின் அடியில் இருந்து எடுக்கப்பட்டவள் ஆண்டாள். ஆண்டாளுக்கு கண்ணன் மீது தீராத அன்பு, தீராத காதல். தன் ஒருத்திக்கே அந்த திருமால் முழுமையான பங்கை செலுத்த வேண்டும் என்ற ஆழமான நம்பிக்கை கொண்டவர் ஆண்டாள். ஆண்டாளினுடைய பக்தி தெய்வ நிலையை கடந்தது. அவளது சொல்லாற்றல் வில்லாற்றலுக்கு நிகரானது. சூடிக் கொடுத்த சுடற்கொடியாய் வைணவர்கள் மட்டுமல்லாமல் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் ஒரு முன் உதாரணமாக இருப்பவள் ஆண்டாள். இவளுடைய பக்தி இறைவன் மீது மிகுந்த ஆழமான நம்பிக்கையை உருவாக்கியது. அப்படிப்பட்ட ஆண்டாளினுடைய பாசுரங்களாகிய திருப்பாவையில் தமிழை எவ்வளவு அழகாக அவர் கையாண்டிருக்கிறார், திருப்பாவையில் என்ன குறிப்புகளை எல்லாம் பயன்படுத்தி இருக்கின்றார். திருப்பாவையின் வழியாக மட்டுமில்லாமல் நாச்சியார் திருமொழி வழியாகவும் ஆண்டாள் குறிக்கக்கூடிய சொல் திறன்கள் எப்படி இருக்கின்றன என்றெல்லாம் ஆய்வாளர்கள் இன்று நோக்கிக் கொண்டிருக்கக்கூடிய சூழலில் இந்த அடியாளும் உங்கள் முன் ஆண்டாளுடைய தமிழோடு உங்களோடு உறவாட வந்துள்ளேன். கண்ணதாசன் அவர்கள் மங்கையரை உலகியல் நிகழ்வுகளோடும் பொருள்களோடும் ஒப்பிட்டு இன்பம் தருவித்த பாடல்கள் பல உண்டு. அவற்றுள் இந்த பாடலை இந்த மார்கழி மாதத்திற்கு ஏற்றதாக நான் கூற விழைகின்றேன். காலங்களில் அவள் வசந்தம், கலைகளிலே அவள் ஓவியம், மாதங்களில் அவள் மார்கழி, மலர்களிலோ அவள் மல்லிகை என்று பாடுகிறார். எல்லாருடைய மனதிலும் ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய பாடல் இது. இன்றும் வண்டென ரீங்காரம் செய்கிறது. மங்கைக்கும் மார்கழிக்கும் உள்ள தொடர்பினை உற்று நோக்குகையில் கண்முன் நிற்பவள் ஆண்டாள். பெண் என்பவள் மார்கழி போன்றவள் என்று கண்ணதாசன் இங்கு பதிவு செய்கிறார். ஆனால் மார்கழிக்கே உகந்தவளாக ஆண்டாள் கண்முன் நிற்கின்றார். கோதை நாச்சியாராக, சூடி தந்த சுடற்கொடியாக, பெண்களுக்கெல்லாம் பேர் அருள் பெற்ற பேரொழியாக உலகிற்கு நாச்சியார் திருமொழியும் திருப்பாவையும் தந்த திருத்துழாயினுடைய மகளாக காட்சி தருபவள் தான் இந்த ஆண்டாள். நாயகன் நாயகி பாவம் என்ற கொள்கையின் கீழ் இவரது பாடல் அமையப்பட்டிருக்கின்றது. ஒரு ஆண்மகன் தன்னை நாயகனாக வைத்துக் கொண்டு இறைவனை நாயகியாக பாவித்து பாடக்கூடிய உத்திரத்தையும் பார்த்திருக்கின்றோம். அல்லது தன்னை நாயகியாக வைத்துக் கொண்டு இறைவனை நாயகனாக பாவித்து பாடக்கூடிய பாடல்களையும் பார்த்திருக்கின்றோம். நாவுக்கரசனுடைய முன்னம் அவனுடைய நாமம் கேட்டேன், மூர்த்தி அவன் இருக்கும் வண்ணம் கேட்டேன், பின்னும் அவனுடைய பேரூர் கேட்டேன், பெயர்த்தும் அவனுக்கே பிச்சியானேன் என்று சொல்லப்படக்கூடிய பாடல் நாயகன் நாயகி பாவம். நாம் எங்கு தேடி அலைய வேண்டுமோ என்று கருதாமல் பாரதியாருடைய கண்ணன் பாட்டை எடுத்துக்கொண்டால் கண்ணனை ஒவ்வொரு நிலைப்பாடிலும் வைத்து பார்க்கக்கூடிய ஒரு மகாசக்தியாக கவிஞர் விளங்குகின்றார். அந்த அடிப்படையில் கண்ணனை குழந்தையாக, சேவகனாக, ஆசானாக, சத்குருவாக எல்லா நிலைப்பாட்டிலும் பார்க்கக்கூடிய பாரதி காதலியாகவும் பார்க்கின்றார். அப்படி பார்க்கும் பொழுது கண்ணனை காதலியாக்கி இவன் காதலனாக இருந்து கண்ணனுடைய பெருமைகளை மிகவும் சிறப்புற நாயகனாகி பாகவத்தில் எடுத்துரைக்கின்றார். ஒரு ஆண்மகன் இறைவனோடு இரண்டர கலப்பதற்காக நாயகன் நாயகி பாவத்தை உருவகித்து பாடுவதை விட ஒரு பெண்மகள்
இறைவனை முன்னிறுத்தி அந்த நாயக நாயகி பாவத்தை எடுத்துரைக்கும் பொழுது அது இன்னும் ஆத்மார்த்தமான உணர்வுகளினுடைய வெளிப்பாடாக அது தென்படுகிறது என்பதைத்தான் ஆண்டாளினுடைய திருப்பாவையும் ஆண்டாளுடைய பாசுரங்கள் அனைத்துமே நமக்கு வெளிப்படுத்தி நிற்கின்றது. தன் பாசுரங்களால் இறைவனையே மயங்கச் செய்த மகத்தான சக்தி கொண்டவராக ஆண்டாள் விளங்குகின்றார். ஏன் இவளுக்கு ஆண்டாள் என்ற பெயர் வந்திருக்கின்றது? இறைவனையே ஆண்டவள் என்பதால் ஆண்டாள் என போற்றப்படுகின்றார். அழகு தமிழால் அரங்க பெருமானை ஆண்டதாலும் இவள் ஆண்டாள் என்று போற்றப்படுகின்றார். இந்த ஆண்டாள் மார்கழியோடு தொடர்புடையவராக இருக்கின்றார். அறிவியல் கண்கொண்டு நோக்கினால் மார்கழி மாதத்தில் ஓசோன் மண்டலம் பூமிக்கு மிக அருகில் இருக்கும். ஓசோன் படலத்தை காக்கும் பொருட்டு மனிதர்களின் செயல்பாடுகளும் ஓசோனால் பாதிப்பு ஏற்படா வண்ணம் மனிதர்கள் இருக்க வேண்டும் என்ற நிலைப்பாடும் முன்னிறுத்தப்பட்டு இம்மாதம் இறை வழிபாட்டிற்கு உகந்த மாதமாக நடத்தப்படுகின்றது. இந்த மார்கழியும் ஆண்டாளும் எப்படி ஒத்திசைவு பெறுகின்றார்கள்? இறைவனையே தலைவனாக கருதி வாழ்ந்த ஆண்டாள் இறைவனை அடைந்திட ஆவல் கொள்கின்றார். நினைத்தவுடனே இறைவனை அடைந்து விட இயலாதல்லவா? அப்ப என்ன பண்ணலாம்? வள்ளுவன் சொன்னானே, பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார் என்று. இந்த வள்ளுவ சித்தாந்தத்தை மனதில் நிலைநாட்டுகிறாள் ஆண்டாள். இறைவனை அடைய அவனை பற்றுக்கோடாக கொள்ள வேண்டும் என்று விரும்புகின்றார். அப்படி விரும்ப என்ன செய்யலாம் என்ற சிந்தனையில் நோன்பு இருந்து அவனை அடைவது என்ற முடிவு செய்கின்றார். இந்த துணிவு அவளுள் ஏற்படவும் மார்கழி மாதத்தை அதற்கு துணையாக எடுத்துக் கொள்கின்றார். ஏற்கனவே சொன்னது போல மார்கழி மாதம் என்பது இறைவனுக்கு உகந்த மாதம் என்பதால் அந்த மாதத்தை அவள் பற்றுக்கோடாக எடுத்துக்கொண்டு தனக்கு மட்டுமில்லாமல் திருமணம் ஆகாத பெண்கள் மார்கழி மாதத்தில் நோன்பிருந்து நல்ல துணையை பெற்றிட வேண்டும் என்று விரும்பி அமைத்தவர் கோதை நாச்சியார். அதனால்தான் இன்றும் மார்கழி பொழுதில் ஆண்டார் அருளிய திருப்பாவை ஆலயங்களில் ஒலிக்கின்றது. இறைவனுக்கு உகந்த மாதமானதால் ஆண்டாள் இப்பொழுதினை கையில் எடுத்து அதிகாலை நேரத்தில் இறைவனை வேண்டி தான் பெற கருதும் அவன் அருளையும் அவனையும் பெற்றுக்கொள்ள முடிவு செய்கின்றான். சரி, இப்ப இறைவனை அடைய வேண்டும் என்று முடிவு செய்தாச்சு. என்ன பண்ணலாம்? அஸ்திவாரமாக தமிழை கையில் எடுக்கின்றாள். தமிழ் சொற்களின் வழி ஆண்டாள் மார்கழியினுடைய சிறப்பையும் இந்த மாதத்தில் இவ்வாறு நாம் நோன்பிருந்தால் இறைவனை அடையலாம் என்ற அந்த ஒரு நம்பிக்கை நிலைப்பாட்டையும் முன்னிறுத்துகின்றார். அதற்கு பாவை நோன்பு நோற்க வேண்டும் என்று முடிவு செய்கின்றார். பாவை நோன்பை மேற்கொள்ள வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது என்ற ஒரு நிலைப்பாட்டுக்குள் வருகிறார். முதலில் உடல் தூய்மை வேண்டும் என்பதை முதன்மைப்படுத்துகின்றார். மனிதர்களுக்கு புற தூய்மையும் அக தூய்மையும் முக்கியமான ஒன்று. அந்த அடிப்படையில் முதலில் புற தூய்மை முதன்மையானது என்ற ஒரு நிலைப்பாட்டுக்குள் வரக்கூடிய ஆண்டாள் இவ்வாறு கூறுகின்றாள். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர் போதுமினோ நேரிழையீர் என்று மொழிகின்றார். மார்கழி பொழுதில் அதிகாலையில் எழுந்து நீராட வேண்டும். அவ்வாறு நீராடி இறைவனை வணங்குவதன் மூலம் இறைவனினுடைய அருளை நாம் பெற முடியும் என்பதை அங்கு நிரல்படுத்துகின்றார். அதோடு மட்டுமில்லாமல் நீராடியாச்சு, அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த பாவை நோன்பினுடைய சிறப்பாக அடுத்து சொல்றா, நெய் உண்ணோம், பால் உண்ணோம்,
நாட்காலை நீராடி அப்படின்னு. நீங்க இந்த திருப்பாவையில் பார்த்தீங்கன்னா இந்த நீராடல் என்ற சொல் பல இடங்களில் பயன்படுத்தப்படுகிறது. அப்ப இந்த நீராடல் என்பது நம்மளுடைய பழமொழிகள் கூட சொல்லுவாங்க இல்லையா, கூழானாலும் குளித்து குடி, கந்தையானாலும் கசக்கி கட்டு என்று சொல்வார்கள். அப்ப முதலில் புறத்தை தூய்மைப்படுத்தி விட்டு உணவை உட்கொள்ள வேண்டும் என்பதை முதன்மையாக நமது முன்னோர்கள் வழிமொழிந்து உள்ளார்கள். அந்த அடிப்படையில் நாட்காலை நீராடு, மத்தியானம் மாலை பொழுதுல இரவு பொழுதுல குளிக்கிறத பத்தி பேசல, அதிகாலை நேரத்தில் துயில் எழுந்தவுடன் நீராடல் என்பது முதன்மைத்துவம் வாய்ந்தது என்பதை வலியுறுத்துகின்றார். நமது பண்பாட்டில் ஒன்றாக அந்த நீராடல் இருக்கின்றது. அதோடு மட்டும் இல்லாமல் அடுத்த ஒரு இடத்துல சொல்றாங்க, ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால் என்று சொல்கிறோம். மார்கழி நீராட மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் என்று சொல்கிறார். இப்போது எம்மை நீராட்டலோர் எம்பாவாய் என்று பல இடங்களில் திருப்பாவையில் இந்த நீராடல் குறித்த அடிகள் உடல் சுத்தம் என்பதை பற்றி வழிமொழிகின்றது. அப்ப புறம் சுத்தமாக இருக்க வேண்டும், அதுதான் நோன்பினுடைய முதல் நிலைப்பாடு என்பதை முதலில் ஆண்டாள் அவர்கள் நிலைநிறுத்துகின்றார். உடலை சுத்தம் செய்ய நீர் வேண்டும் அல்லவா, ஏன் இந்த நீராடலை முதன்மையில வச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு கேள்வி நமக்குள்ள எழும்பும். அந்த அடிப்படையில் இந்த உடலை சுத்தமாக்க நீர் தேவை என்பதால் என்ன பண்ணணும், கண்டிப்பாக நீர் வேண்டும் என்றால் இருக்கக்கூடிய தடாகங்களில் நமக்கு நீர் வேண்டும் என்றால் மழை வேண்டும். அப்ப மழை பொழிவை மறைமுகமாக ஆண்டாள் இங்கு நமக்கு ஒரு அறிவிப்பை செய்கின்றார். தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து என்று ஒரு சொல்லாடலை தொடுத்து செல்கின்றார். அப்படி தொடுக்கக்கூடிய ஆண்டாள் ஒரு சிறப்பான ஒரு செய்தியை முன்வைக்கின்றார். ஆழி மழை கண்ணா ஒன்று நீ கைகரவேல், ஆழியுள் புக்கு முகுந்து கோடு ஆர்த்தேரி ஊழி முதல்வன் உருவம்போல் மெய்கருத்து பாழியம் தோளுடைய பற்பநாபன் கையில் ஆழிபோல் மின்னி வளம்புரி போல் நின்று அதிர்ந்து தாழாதே சார்ங்கம் உதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் என்று சொல்கின்றார். அப்ப மார்கழியில் நாங்கள் நீராட வேண்டும் என்றால் நீ என்ன பண்ணணும், மழையை கொடுக்கணும். மழை கொடுப்பது எப்படியா, மும்மாறி மழை கொடுக்கணுமா, மாதம் 3 மழை கொடுக்கணும். எப்படி, ஆழி மழை கண்ணா ஒன்று நீ கைகரவேல், மறைக்காத, உன்னிடம் இருக்கக்கூடிய அருள் எவத்தையும் மறைக்காமல் என்னிடம் கொடுத்து விடு. ஆழியுள் புக்கு முகந்து, எவ்வளவு ஒரு அறிவியல் நுட்பமான, இன்னைக்கு பலவிதமான நவீன உபகரணங்கள் நம்மிடையே காட்சி தருகின்றன. ஆனால் ஆண்டாள் காலத்தில் எவ்வளவு அறிவியல் சிந்தனையோடு இந்த தமிழர்கள் இருந்திருக்கின்றார்கள் என்பதை பதிவு செய்யக்கூடிய வரியாக ஆழியுள் புக்கு முகந்து என்ற ஒரு வரியை நான் இங்கு எடுத்துக்காட்ட விழைகின்றேன். மேகமானது சில நேரங்களில் நீங்கள் கடற்கரை பகுதிகள் போனீங்கன்னா பார்க்கலாம், அந்த கடலோடு உறவாடக்கூடிய ஒரு காட்சி நம்மளுக்கு தென்படும். சில நேரங்களில் விரைவாக காற்று சுழன்று மேகம் அப்படியே கடலுக்குள்ளே இறங்கி அந்த நீரை முகந்து செல்லும். இது எல்லா நேரத்திலையும் தென்படாது. ஆனால் இப்படி போகும் பொழுதுதான் நம்மளுக்கு மழை தரக்கூடிய ஒரு நிலைப்பாடு உருவாகிறது என்பதை உள்ளார்ந்த அந்த அறிவு நுட்பத்தோடு ஆய்ந்து ஆண்டாள் அவர்கள் நமக்கு இதை வெளிப்படுத்துகின்றார். அதுவும் எப்படியா, மேகம் எப்படி கருக்கின்றது, ஊழி முதல்வன் போல் கருக்கின்றதுன்றாங்க. அதுபோல் கருத்து இடி இடிச்சு மின்னல் வெட்டி இது எல்லாம் இருந்து எங்களுக்கு என்ன பண்ணணும், மழை தர வேண்டும். அப்படி நீ மழை தந்தால்தான் நாங்கள் மார்கழியில் நீராட முடியும் என்பதை எடுத்துரைக்கின்றார். இவ்வாறு நீர்வளமிக்க ஒரு சிறப்பினை இந்த மார்கழி அடைய வேண்டும், அப்பொழுதுதான் நீராட ஏதுவாகும் என்பதின் வழியும் உயிர்கள் வாழ மண்ணில் நீர்வளம் தேவை என்பது குறித்தும் அந்நீர் மண் சேர
இயற்கை பெற்றிடும் அறிவியல் முறையும் இந்த பாடல்களின் வழி நமக்கு விளக்கப்படுகின்றன. அப்போ புற தூய்மை என்று வரும்பொழுது நீர், அந்த நீரினுடைய தேவை என்பதை பற்றி அழகாக ஆண்டாள் அவர்கள் வர்ணித்து செல்கின்றார். அடுத்ததாக அகத்தூய்மை. புற தூய்மை நீரால் அமையும், அகத்தூய்மை வாய்மையால் காணப்படும். அதனை ஆண்டாள் இங்கு வலியுறுத்துகின்றார். இறைவனை அடைய வேண்டும் என்றால் மனம் தூய்மையாக இருக்க வேண்டும். அப்ப எப்படி இருக்கணும்? செய்யாதென செய்யோம். செய்யத்தகாத செயல்கள் எதுவோ அதை செய்யக்கூடாது. செய்யாதென செய்யோம். தீக்குறளை சென்றோதோம். தீமையான சொற்களை நாம் எங்கும் எடுத்து சென்று பறைசாற்றாமல் இருப்போம் என்று சொல்கின்றார். அவர் ஆண்டாள் பயன்படுத்தியிருக்கக்கூடிய ஒவ்வொரு சொற்களுமே பொருள் பொதிந்த சொற்கள். இன்னும் ஆழமாக சற்று உள்நோக்கினோம் என்றால் ஒவ்வொரு சொற்களில் இருந்தும் பலவிதமான விருட்சங்களாக பல்வேறு கருத்துக்கள் நமக்கு கிடைக்கின்றன. கள்ளம் தவிர்த்து கலந்தேலோர் எம்பாவாய் என்று ஒரு அடியை சொல்கின்றார். அப்ப இந்த மனித பிறவி அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மனித பிறவியில் எப்படி நாம் வாழ வேண்டும் என்றால் செய்யத்தகாத செயலை செய்யக்கூடாது, தீமையான சொற்களை பேசக்கூடாது, நம்மளுடைய உள்ளத்தில் கள்ளம், கபடம், வஞ்சம், நஞ்சு மொழிகள் இவை எதுவுமே உள்ளத்தில் சேராது ஒதுக்கி இருக்க வேண்டும். அவற்றோடு நாம் கலந்து விடக்கூடாது. பாலில் கலந்திருக்கக்கூடிய ஒரு துளி விடம் கூட நம்மளுடைய உயிரை மாய்த்து விடுகிறது அல்லவா? அதை போல நம்மளுடைய செயல்பாடுகள், அகத்தில் நம்மளிடம் இருக்கக்கூடிய ஐயங்கள், சந்தேக பார்வைகள், நம்மளிடம் இருக்கக்கூடிய கள்ளத்தனமான நிகழ்வுகள், நம்மளிடம் இருக்கக்கூடிய தீமையான சிந்தனைகள், சொற்கள், இவை எல்லாமே நமக்கான ஒரு நோய். அந்த நோயில் இருந்து நாம் விடுபட வேண்டும் என்றால் இவற்றை எல்லாம் செய்யக்கூடாது. அப்ப புற தூய்மை நீரால் அமைவது போல அகத்தூய்மை இந்த மாதிரி செயல்பாடுகளால் நாம் உள்ள கொண்டு வராம தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு செய்தியையும் இங்கு நிலைநாட்டி செல்கின்றோம். அடுத்ததாக ஆண்டாளுடைய சொல் திறம் அப்படின்னு பார்ப்போம். இந்த சொல் திறத்தில் வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ என்று தொடங்குகிறது ஒரு பாடல். நம்மளுடைய இந்த பாவை நோன்புல நம்ம இறைவனுக்கு நம்ம செய்யக்கூடிய கடமைகள்லாம் என்னன்றதை யோசிப்போம். பார்க்கடலுள் பைய துயின்ற பரமன் அடி பாடி, பரமனுடைய அடியை பணிந்து அவனுடைய அடியினுடைய சிறப்புகளை பற்றி நாம் பாட வேண்டும். அப்படி பாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாம் முடியோம் செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்றோதோம் சொல்றார். இந்த இடத்துல மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாம் முடிவோம். இன்னைக்கு மார்கழி மாதத்தில் நம்ம எல்லாருமே கோவில்களுக்கு போகும் பொழுது நம்மை அலங்காரப்படுத்தி கொண்டு அழகிய மாலைகளையும் மலர்களையும் சூட்டி கொண்டு போறோம். ஆனால் என்ன சொல்றாங்க? மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாம் முடியும் என்று சொல்லும் பொழுது சற்று இது சிந்திக்கத்தக்க ஒரு விஷயம். என்னவென்றால் நம்மளுடைய புறத்தோற்றம் என்பது நமக்கானதாகவே இருந்தாலும் அடுத்தவர்களுடைய பார்வைக்கு அது ஒரு விடமாக மாறிவிடக்கூடாது என்ற சிந்தனையை வலுக்க செய்ய வேண்டும் என்பதை அங்கு குறிப்பாக சொல்கின்றார். நாம் இந்த மார்கழி மாதம் என்பது தேவர்களுக்கு உகந்த மாதம் நம்ம சொல்லிட்டோம். அப்ப தேவனை காண செல்லும் பொழுது இறைவனுடைய அருளை நாம் பெற வேண்டும் என்ற சிந்தனையோடு செல்லும் பொழுது நிச்சயமாக மை பூசுறது கண்ணுக்கு, குழல்ல மலர் சூடுவது, இதையெல்லாம் ஒதுக்கிவிட்டு இறைவன் ஒருவனே இந்த நேரத்தில் எனது முழுமையான மனதையும் ஆள்பவன் என்ற சிந்தனையோடு செல்ல வேண்டும் என்பதை அந்த தொடரில் ஆண்டாள் அவர்கள் சுட்டி செல்கின்றார். அதோடு மட்டும் இல்லாமல் அடுத்து சொல்றாரு பாருங்க, ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி அப்படிங்கிறாங்க. இந்த ஐயம் பிச்சை இந்த ரெண்டுக்கும் ஒரு வேறுபாடு. ஐயம் அப்படின்னா நம்ம பொதுவாகவே ஐயம் என்பது சந்தேகம் அப்படின்னு சொல்லுவோம், இல்லை நம்மளுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்வது என்று சொல்லுவோம். இந்த இங்கே என்ன சொல்றாங்கன்னா ஐயமும் பிச்சையும்
ஆந்தனையும் கைகாட்டி என்று சொல்லும் பொழுது ஐயம் என்பது கேட்டு கொடுப்பதாம், பிச்சை என்பது கேளாமலே கொடுப்பதாம். அப்ப ஒருவன் எனக்கு இது இல்லை எனக்கு கொடு என்று யாசகம் செய்கிறான் என்றால், உன்னிடம் வந்து ஈ என்று இரத்தல் சொல்றாங்க இல்லையா, அப்படி எனக்கு கொடு என்று நிற்பான் என்றால் அவனுக்கு கொடுப்பது ஐயம் என்றும், பிச்சை என்று சொல்லும் பொழுது கேட்காமலே ஒருவனுடைய தோற்றத்தை பார்த்து இவனுக்கு இது தேவை என்பதை நினைத்து நாம் கொடுப்பது என்றும் ஆண்டாள் இன்று பறைசாற்றுகின்றார். அப்படி கொடுக்கும் பொழுது உய்யுமாறு எண்ணி உகந்தேலோர் எம்பாவா என்று சொல்கிறார். உய்யுமாறு எண்ணி, அதாவது இறைவனை முழுமையாக பற்றி கொள்ளக்கூடிய உய்வு நிலையை எங்களுக்கு நீ தர வேண்டும் என்று சொல்கிறார். அப்ப ஒவ்வொரு சொல்லையும் அவர் பயன்படுத்தக்கூடிய விடயம் பார்த்தீங்கன்னா, இந்த சொல்லை சாதாரணமாக கவி நயத்திற்காக அவர் பயன்படுத்தல. அந்த சொல்லின் வழியாக இந்த சமூகத்துக்கு ஒரு செய்தியை உரைக்க வேண்டும் என்று அவர் பயன்படுத்துகின்றார். ஆழிமலை கண்ணா ஒன்று நீ கைகரவேல் என்று சொன்னாங்க இல்லையா, இந்த கைகரவேல் அப்படின்னா என்னன்னா மறைக்காது கொடுத்தல். எந்த மறைக்காது கொடுத்தல்? நீ சொல்லக்கூடிய நீ செய்யக்கூடிய கொடைத்தன்மை இருக்கிறதுல, இறைவா நீ மனிதர்களுக்கு செய்யக்கூடிய கொடைத்தன்மை இருக்கிறது இல்லையா, இந்த கொடைத்தன்மையில் ஒன்றை கூட நீ மறைக்காமல் எங்களுக்கு தர வேண்டும் என்பதை சொல்கின்றார். அடுத்ததாக தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரன் என்று திருப்பாவையிலே ஒரு அடியை கையாளுகிறார். இந்த தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரன் என்று நோக்கும் பொழுது எங்கே வர்றார் அப்படின்னா, தேவகியின் வயிற்றை விளங்க செய்தவன். ஏன்னா சொல்லுவாங்க, அதாவது ஒருத்திக்கு மகனாய் பிறந்து இன்னொருத்திக்கு மகனாக வளர்ந்தவன் தான் பெருமாள், இந்த கண்ணபிரான். அப்ப தாயை குடல் விளக்கம் செய்தவன், ஈன்ற பொழுதும் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்டதாயின்னு சொல்றாங்க இல்லையா. ஈன்று புறம் தருதல் என் தலை கடனே என்று புறநானூறு சுட்டுகிறது. ஒரு குழந்தையை ஈன்று தருதல் என்பது சாதாரண விஷயம் அல்ல. அந்த குழந்தையை ஈன்றும் பொழுதே அந்த குழந்தை எப்படிப்பட்ட உயரத்தை அடைய வேண்டும் என்பதை தன்னுடைய சிந்தனையில் நிறுத்தி அதனை தன்னுடைய கருவில் இருக்கக்கூடிய குழந்தைக்கும் கொண்டு செலுத்தி அந்த குழந்தை வெளியில வரும் பொழுதே ஒரு தேர்ந்த ஒரு அறிஞனாக அவன் வர வேண்டும் என்று நினைப்பதுதான் தாயினுடைய எண்ணம். அந்த அடிப்படையில் இந்த கண்ணபெருமான் பிறந்ததால் தேவகியினுடைய சிறப்பு இந்த சமூகத்திற்கு எடுத்து சொல்லப்படுகிறது. பிள்ளைகளால் பெற்றோருக்கு பெருமை சேர்க்க வேண்டும் என்று சொல்வாங்க இல்லையா, அதை தான் இங்க சொல்றாங்க. தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரன் என்ற சொல்லால் பயன்படுத்துகின்றார். அதற்கடுத்தது இந்த காலை நேர வருணனை இருக்கு இல்லையா, மிகவும் அழகாக புல்லும் சிலம்பின கான் என்று காலை நேர வரவை சுட்டுகின்றார். இந்த மார்கழி மாதத்துல நமக்கான இந்த எழுப்புவதற்கான அலாரம் சொல்றோம் இல்லையா, அடையாளம் எது என்றால் பறவைகளினுடைய ஒளி. அதிகாலை பொழுதிலே தன்னுடைய இரையை தேடுவதற்காக கீச்சு கீச்சு என்று ஒளி எழுப்பிக் கொண்டே பறந்து செல்கின்றன. அப்ப அதைத்தான் சொல்றாரு, புல்லும் சிலம்பினங்கான் என்று சொல்லுகின்றார் ஆசிரியர். அதற்கடுத்து சொல்றார், கீசு கீசு என்று எங்கும் ஆணை சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ அப்படிங்கிறார். இப்ப அந்த பறவைகள் சிலம்புகின்றன என்றால பேசுதல், கீசு கீசு என்று பேசுகின்றன அவை, இது எல்லாம் கேட்கலையா? பாரதி சொல்லுவானே, காணி நிலம் வேண்டும் பராசக்தி, அங்கு கத்தும் குயிலோசை சற்றே என் காதில் பட வேண்டும். அப்ப பாரதியினுடைய காணி நிலத்தில் அவர் எதிர்பார்த்த அந்த அழகியல், அந்த இயற்கை வர்ணனைகள் இருக்கு இல்லையா, அது அப்படியே எங்க இருந்து பார்க்கலாம், நம்ம ஆண்டாளுடைய திருப்பாவையோட ஒப்பிட்டு பார்க்க. அவங்களும் அதை சொன்னா, பறவைகள் எல்லாம் எழுந்திருச்சு, பறவைகள் எல்லாம் ஒளி எழுப்பாகின்றது, ஒளி எழுப்பிக்கிட்டு இருக்காங்க, பேசிக்கிட்டு இருக்குது. ஆனால் நீ மட்டும் என்ன ஏன் தூங்கிக்கிட்டு இருக்க, எழுந்து வாராயோ என்று தன்னுடைய தோழியரை எழுப்பக்கூடிய ஒரு காட்சி பதிவை ஆண்டாள் இங்கு பதிவு செய்கின்றார்.
அந்த பேச்சு அரவம் என்ற சொல், சிலம்புதல் என்ற சொல், இதெல்லாம் ஒரு நல்ல தமிழ் சொல். அப்ப இந்த தமிழை எந்த அளவிற்கு ஆண்டாள் உள்வாங்கி திருப்பாவையில் இறைவனை வழிபடுவதை தமிழ் மொழியால் வழிபட்டால், தமிழ் சொற்கள் மூலம் அவளை அர்ச்சித்தால் நிச்சயமாக இறைவன் நமக்கான நிறைவினை தருவான் என்ற நம்பிக்கையில் இந்த சொற்களை பயன்படுத்துகின்றார். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, தயிர் கடையினுடைய மத்தின் ஓசை கேட்கலையான்னு கேட்குறான். அந்த தயிர் கடையும் போது சலக் சலக் சலக்குன்னு ஒரு சத்தம் வரும். அப்படியே அந்த தெறிக்கும் அந்த தயிர், அந்த துமி அப்படின்னு சொல்லுவோம், அந்த தெறித்தலை, சின்ன சின்ன துளிகள், அந்த அரவம் கேட்கலை. அப்ப எந்த அளவிற்கு அந்த காலை பொழுது, மார்கழியினுடைய பொழுது நிசப்தமாக இருந்திருக்கும். அந்த அமைதியில் இந்த பறவையினுடைய ஒளியும் தயிர் கடையும் மத்தின் ஒளியும் கேட்டிருக்கும். அப்படிங்கிறது தான் இங்கு அழகாக ஆண்டாள் அவர்கள் எடுத்து சொல்கின்றார். அதோட மட்டும் இல்லாம, புள்ளின் வாய் கீண்டானை பொல்லா அரக்கனை கிள்ளி கலந்தானை கீர்த்திமை பாடிப்போய் பிள்ளைகள் எல்லோரும் பாவை களம்புக்கார் வெள்ளி எழுந்தது வியாழன் உறங்கிற்று என்று சொல்றார். வெள்ளி எழுந்தது வியாழன் உறங்கிற்று. வியாழக்கிழமை பொழுது மறைஞ்சு போச்சு. இந்த வெள்ளி என்பதை இப்படியும் எடுத்துக்கொள்ளலாம், விடிவெள்ளியாக. ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் விடிவெள்ளி தோன்றிவிட்டாலே அவனுடைய வெற்றி நிச்சயம். அப்ப ஒரு ஒளிமயமான எதிர்காலம் வரப்போகின்றது என்றால் அதற்கு முன்னேற்பாடாக விடிவெள்ளி தோன்றுகிறது. அப்ப வியாழன் முடிந்து வெள்ளி கிளம்பிற்று என்று அவர்கள் சொல்லக்கூடிய அந்த சொல்லாடல், இவையெல்லாம் ஆண்டாளுக்கும் தமிழுக்கும் உள்ள அற்புதமான உறவை, அது முக்கியமாக இந்த திருப்பாவையில் அதிகமான இது மாதிரி சொற்களை அவர்கள் பயன்படுத்தி செல்கின்றார்கள். அதே போல புலக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கழு நீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பின கால்ங்கிறாங்க. இரவு பொழுது முடிஞ்சிருச்சு, பகல் பொழுது ஆரம்பிக்க போகிறது. எப்படியா? அதுக்கான அடையாளம் என்ன அப்படின்னு சொல்றாங்கன்னா, செங்கழு நீர் வாய் திறந்து, செங்கழு நீர் பூ அப்படியே வெறுகின்றது. இரவு பூரா தன்னை மகிழ்ச்சியால் இருந்த சந்திரனை பார்த்து கொண்டிருந்த ஆம்பலினுடைய வாய் அப்படியே குறுகுகிறது. இது எல்லாம் பொழுது புலர்வதற்கான அடையாளங்கள் என்பதை அழகிய மொழியில் எடுத்தாள்கின்றார். அதே போல அறம் செய்யணும் இல்லையா? ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கையில் அறம் செய்ய வேண்டும். இந்த அறம் செய்வதற்கான முக்கியமான பொருள்கள் என்ன அப்படிங்கிறத ஆண்டாள் இங்க எடுத்து காட்டுறாங்க. அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய். அறம் செய்யக்கூடிய பொருள் எதுவா? அம்பரமே, அம்பரம்னா துணின்னு அர்த்தம், தண்ணீர், சோறு, இது மூன்றும் அறம் செய்யக்கூடிய பொருள். இந்த மூன்றையும் ஒரு மனிதனுக்கு அடிப்படை தேவை. உடை தேவை, உணவு தேவை, நீர் தேவை, அதற்கு பிறகுதான் இருப்பிடம்லாம். அப்ப இந்த தேவைகளை தீர்க்க வேண்டும். இன்னொரு இடத்துல கூட அழகா சொல்லுவாங்க, அம்பரம் உடைத்து அப்படிங்கிறாங்க. இந்த இடத்துல அம்பரம்ன்ற சொல்லி எதை பயன்படுத்துகிறதுனா வானம். வானத்தை கிழித்து வாமன அவதாரத்தில் நெடிது உயர்ந்த மாலாக திருமால் காட்சி தந்தார் அல்லவா, அந்த காட்சியும் வைக்கிறாங்க. அப்ப இந்த அம்பரம் என்ற ஒரு சொல் இரண்டு பொருள்களில் இங்கே கையாளப்படுகின்றது. இன்னொரு இடத்துல ரொம்ப அழகா சொல்றாங்க, திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல் அப்படின்றாங்க. அது என்ன திங்களும் ஆதித்யனும் எழுந்தால் போல்? செங்கன் சிறு சிறிதே எம்மேல் விழியோவா திங்களும் ஆதித்யனும் எழுந்தார்போல் அங்கன் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல் என்று சொல்லுகிறார். ஏன்னா எங்கள் மேல் சாபம் இழுந்தோளோர் எம்பாவாய், எங்க மேல
சாபங்கள் எதுவும் இல்லாமல் போயிடணும். அப்படின்னா என்ன பண்ணணும்? நீ கண் கொண்டு பார்க்க வேண்டும். இறைவா, எங்களுடைய பாவங்களை நீ களைய வேண்டும், எங்களுக்கு புண்ணியங்கள் வர வேண்டும். அப்ப என்னிடம் இருக்கக்கூடிய பாவத்தை போர்க்கக்கூடிய பார்வை உன் கண்களிலே இருக்கின்றன. அந்த 2 கண்களும் எப்படியா? திங்களும் ஆதித்தனும். திங்கள் என்றால் சந்திரன், ஆதித்தன் என்றால் சூரியன். இந்த திங்களும் ஆதித்யனும் சேர்ந்து இருந்தால் எப்படி இருக்கும்? இதே சொல்லாடலை சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகளும் பயன்படுத்தியிருப்பார். அப்ப திங்களும் சூரியனும், நிலவும் சூரியனும் சேர்ந்து எழுந்தார் போல் இருக்கக்கூடியது இறைவனுடைய கண்கள் என்றால், இதில் குறிப்பாக அவர் சொல்வது எதுவென்றால், யாரெல்லாம் தீங்கு செய்கிறார்களோ அவர்களுக்கு நெருப்பு போலவும், யாரெல்லாம் நன்மை செய்கிறார்களோ அவர்களுக்கு திங்களினுடைய ஒளியை போலவும் இருக்கக்கூடிய தன்மை உடையவன் இறைவன் என்பதை இங்கு குறிப்பாக சொல்கின்றார். அது மட்டும் இல்லாமல் உறவு முறை சொற்களை இங்கு அழகாக கையாளுகிறார். மாமன் மகளே மணிக்கதவம் தாழ்த்திரவாய், மாமீர் அவளை எழுப்புவீராக என்று சொல்கின்றார். மருமகன் என்ற ஒரு வார்த்தையும் ஆண்டாளினுடைய இந்த திருப்பாவையில் கையாளப்படுகின்றது. திருமாலை முழுமையாக தனக்குரியவனாகவே பாவித்து வாழ்ந்தவர் ஆண்டார் என்றால் மிக இல்லை. அதனாலதான் நாச்சியார் திருமொழியில் அழகா சொல்லுவாங்க, வாரணம் 1000 சூழ வளம் செய்து நாரண நம்பி நடக்கின்றான் என்றெதிர் பூரண பொற்குடம் வைத்து புறம்பற்றி தோரணம் நாட்ட கனா கண்டேன் தோழி என்று சொல்கிறார். ஒரு திருமண மண்டபத்தினுடைய காட்சியை மிக அழகாக தன்னுடைய பாசுரங்களின் வழி எடுத்து மொழிந்தவர் ஆண்டார் அவர். இன்னொரு இடத்துல சொல்லுவார், இறைவனை நான் தேடி போகணும்னு அவசியம் இல்லை, அவரே என்னை அடைப்பார். எப்படியா? மத்தளம் கொட்ட பரிசங்கம் நின்றூத முத்துடை தாமம் நிறை தாழ்ந்த பந்தல் கீழ் மைத்துணன் நம்பி மதுசூதனன் வந்து என்னை கைத்தலம் பற்ற கனா கண்டேன் தோழி என்று சொல்கின்றார். வாயால் நல்ல மறையை ஓதக்கூடியவர்களை நிச்சயம் இறைவன் வந்து அடைவார் என்பதை தன்னுடைய பாசுரங்களின் வழி அழகாக எடுத்து மொழிந்தவர் ஆண்டாள் அவர்கள். இந்த திருப்பாவையில் பல இடங்களில் மிக அழகிய சொல்லாடல்களின் வரி, நல்ல கணவன் கிடைக்க வேண்டும் என்றால், நல்ல வாழ்க்கை கிடைக்க வேண்டும் என்றால் இறைவனுடைய அடியை பாடுங்கள். பாடுவதோடு மட்டுமில்லாமல் தீக்குறளை சென்று ஓதாதீர்கள், தீச்சொல் பேசாதீர்கள், தீயதை பார்க்காதீர்கள், தீயதை கேட்காதீர்கள். புலனடக்கம் என்று சொல்லப்படக்கூடிய அடக்கங்களை தனக்குள் வைத்துக் கொள்ளுங்கள். நாம் உண்ணக்கூடிய உணவில் கூட அடக்கம் என்பது இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நெய்யுண்ணோம் பால் உண்ணோம் என்று சொல்கின்றார். அப்ப ஆரம்பம் தொட்டு இந்த மார்கழி என்பது இறைவனுக்கு உகந்த மாதம். அந்த மாதத்தில் உங்களை பற்றி சிந்திக்காமல் இறைவனை பற்றி முழுமையாக சிந்தியுங்கள். அப்படி சிந்தித்தால் நாம் நல்லவர்களாக மாறக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கின்றது. அப்படி வாய்ப்பு கிடைக்கும் பொழுது அந்த இறைவனுடைய அருளையும் நாம் பெற முடியும் என்பதையும் ஆண்டாள் இங்கு பதிவு செய்கின்றார். இந்த காணொளி வாயிலாக உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கருத்து என்னவென்றால், அறிவில் மிகுந்த சான்றோர் பெருமக்களே, இந்த உலகம் ஓய்வு பெற வேண்டும் என்றால் ஒவ்வொரு மனிதனும் புலனடக்கத்துடன் வாழ வேண்டும். ஆண்டாளுடைய பாசுரங்கள் பக்தி நெறி என்ற அடிப்படையும் தாண்டி ஒவ்வொரு மனிதனும் எவ்வாறு வாழ வேண்டும் என்ற ஒரு கருத்தினை மையமாக கொண்டு அழகாக சமைக்கப்பட்டுள்ளது. ஆண்டாள் பயன்படுத்திய சொற்களாகட்டும், ஆண்டாள் பயன்படுத்திய முறையாகட்டும், ஆண்டாளுடைய சிந்தனையாகட்டும், அனைத்துமே இந்த உலகம் ஓய்வு பெறுவதற்கான வழிமுறைகளாகவே அமைக்கப்பட்டிருக்கின்றது.
ஆண்டாளுடைய தமிழ் இனிக்கின்றது, இனித்தது, இனிக்கும் என்ற வினைத்தொகையாகவே திருப்பாவையின் நாச்சியார் திருமொழியுடைய ஒவ்வொரு வரிகளும் மிக அழகியலுடன் நம் முன்னே பறந்து கிடக்கின்றன. இந்த ஆண்டினுடைய மார்கழி மாதம் உங்கள் அனைவருக்கும் மகிழ்வான மாதமாக மாறி மாதம் மும்மாறி பொழிய ஆண்டாள் வேண்டியது போல தமிழ் அமுதினுடைய தொன்மையையும் தன்மையையும் உள்ளார்ந்து ஏற்றுக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா விரும்பவும், ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா பகிரவும், ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா கருத்து பெட்டியில் கருத்துக்களை போடவும். நன்றி, வணக்கம்.